பெரிக்காத்தான் கூட்டணியும் பரிசான் நேசனலும் இணைந்து அமைத்திருக்கும் தேர்தல் கூட்டணி மக்களை ஏமாற்றும் இழிவான அரசியல் கூட்டணி என்று முன்னாள் பிரதமரும் பெர்சாத்து தலைவருமான தான் ஸ்ரீ மொஹிதீன் யாசின் சாடியுள்ளார். நெகிரி செம்பிலான் மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு பெரிக்காத்தான் வழங்கியிருக்கும் தேர்தல் வாக்குறுதிகளும் பரிசான் வழங்கியிருக்கும் தேர்தல் வாக்குறுதிகளும் முன்னுக்கு பின் முரணாக அமைந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். தொகுதிகளை பங்கிட்டு பரிசானும் பெரிக்காத்தானும் போட்டியிடுகிறது. ஆனால் தேர்தல் வாக்குறுதிகள் வெவ்வேறாக இருக்கிறது. அப்படியானால் இந்த பரிசானும் பெரிக்காத்தானும் மக்களை முட்டாளாக்குகிறது என்று தான் ஸ்ரீ மொஹிதீன் யாசின் தெரிவித்தார். ஆட்சியில் இருக்கும் பரிசான் எதிர்க்கட்சியான பெரிக்காத்தானுடன் கூட்டணி அமைத்திருப்பது அரசியல் நாகரிகமற்றது என்றும் வாக்கு செலுத்திய மக்களின் தீர்ப்புக்கு இது எதிரானது என்றும் தான் ஸ்ரீ மொஹிதீன் யாசின் தெரிவித்தார். தேர்தலுக்காக மட்டுமே பெரிக்காத்தானும் பரிசானும் முத்தமிட்டுக் கொள்கிறார்கள். இந்த மாதிரியான அரசியல் நாட்டின் மறுமலர்ச்சிக்கு வித்திடாது என்பதை மூத்த அரசியல் தலைவர்கள் எச்சரித்திருப்பதையும் தான் ஸ்ரீ மொஹிதீன் யாசின் நினைவூட்டினார். தற்போது நெகிரி செம்பிலான் தேர்தலுக்காக பரிசானும் பெரிக்காத்தானும் அமைத்திருக்கும் கூட்டணி அடுத்த 16வது நாடாளுமன்ற தேர்தலிலும் தொடரும் என்று பெரிக்காத்தான் தலைவர் டாக்டர் அமாட் சம்சூரி முக்தார் உறுதி அளித்துள்ளார். பரிசான் ஆதரவாளர்களும் பெரிக்காத்தான் ஆதரவாளர்களும் இந்த புதிய கூட்டணிக்கு ஆதரவளித்துள்ளனர். இந்த ஆதரவை மதித்து பரிசானும் பெரிக்காத்தானும் தொடர்ந்து அரசியலில் ஒரு குடையின் கீழ் இயங்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். இந்த பரிசான் பெரிக்காத்தான் கூட்டணி தொடர வேண்டும் என்று பெரிக்காத்தானின் வவாசான், பாஸ், கெராக்கான், எம்ஐபிபி, பெஜுவாங் ஆகிய கட்சிகளும் ஆதரவை தெரிவித்துள்ளதாகவும் பரிசானின் மாயிகா, மாசிசா, அம்னோ ஆகிய கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றும் டாக்டர் அமாட் சம்சூரி முக்தார் தெரிவித்துள்ளார். இந்த புதிய கூட்டணி ஒரு சில பிரிவினைவாதிகளுக்கு அதிர்ச்சி அளிக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் பாஸ் கட்சியின் கொள்கையின் அடிப்படையில் இந்த கூட்டணி வலுவான ஒரு கூட்டணியாக அமையும் என்றும் அடுத்த பொது தேர்தலில் அதிகமான நாடாளுமன்றங்களை இந்த புதிய கூட்டணி வெல்லும் என்றும் டாக்டர் அமாட் சம்சூரி முக்தார் நம்பிக்கை தெரிவித்தார். 40 வயதான வாடிக்கையாளர் சேவை அதிகாரி ஒருவர் தனது 18 மாத மகனை கொலை செய்ததாகவும் ஆபாச பொருட்களை வைத்திருந்ததாகவும் இன்று மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். குற்றம் சாட்டப்பட்டவரான ஜி தேவேந்திரன் மஜிஸ்ட்ரேட் நூர்ஜிஹான் அப்துல் ரஹ்மான் முன்னிலையில் வாசிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டார். இருப்பினும் இந்த கொலை வழக்கு உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்குள் வருவதால் எந்தவிதமான வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. செப்டம்பர் 12, 2023 அன்று காலை 8:30 மணிக்கும் 10 மணிக்கும் இடையில் பண்டார்பாரு பெர்மாஸில் உள்ள ஜலான் பெர்மாஸ் தெற்கு என்ற இடத்தில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் தேவேந்திரன் தனது கைக்குழந்தையை கொலை செய்ததாக அரசு தரப்பு குற்றம் சாட்டியுள்ளது. தண்டனை சட்டத்தின் பிரிவு 302 கீழ் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இதில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது அதிகபட்சமாக 40 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 12 பிரம்படிகள் விதிக்கப்படும். பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு எதிராக டாக்டர் மகாதிர் முகமது தொடுத்துள்ள 150 மில்லியன் ரிங்கிட் அவதூறு வழக்கை மீண்டும் தொடர்வதற்கான அவரது உடல்நிலை மற்றும் தகுதி குறித்து வெள்ளிக்கிழமை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாக்டர் மகாதீரின் வழக்கறிஞர் முகமது ரஃபீக் ரஷீத் அலி நீதித்துறை ஆணையர் டொனால்டு ஜோசப் பிராங்க்லின் முன்னிலையில் இணைய வழியில் வழக்கு மேலாண்மை நடைபெறும் என்று கூறினார். தற்போது டாக்டர் மகாதீர் இன்னும் தேசிய இருதய நிறுவனத்தின் பராமரிப்பில் இருக்கிறார். வெள்ளிக்கிழமை அன்று அவர் சோதனையை மீண்டும் தொடங்குவதற்கான தயார் நிலை மற்றும் உடற்தகுதி குறித்த தகவலை அவர்களால் வழங்க முடியும் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர். டாக்டர் மகாதீரின் வயது மற்றும் மருத்துவ நிலை காரணமாக இது எளிதாக இருக்காது என்று அவர் கூறினார். தனது வழக்கில் அன்வார் தன்னை இன வெறியர் என்றும் தனது 22 ஆண்டு கால பிரதமர் பதவி காலத்தில் தன்னையும் தனது குடும்ப உறுப்பினர்களையும் வளப்படுத்திக் கொண்டார் என்றும் குற்றம் சாட்டி தனது நற்பெயருக்கு களங்கம் விளைவித்ததாக டாக்டர் மகாதீர் குற்றம் சாட்டினார். 2023 மார்ச் 18ஆம் தேதி ஷா அலாம் மெலாவதி மைதானத்தில் நடைபெற்ற PKRின் சிறப்பு தேசிய மாநாட்டில் ஆற்றிய உரையின் போது கடந்த காலத்தில் 22 ஆண்டுகள் மற்றும் கூடுதலாக 22 மாதங்கள் ஆட்சியில் இருந்த ஒருவர் தனது பதவியை தவறாக பயன்படுத்தி தன்னையும் தனது குடும்பத்தையும் வளப்படுத்திக் கொண்டதாக அன்வார் குறிப்பிட்டதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து மகாதீர் முன்மாதிரி இழப்பீடாக 100 மில்லியனையும் பொது இழப்பீடாக 50 மில்லியனையும் கோரியுள்ளார். அத்துடன் எழுத்துப்பூர்வமான மன்னிப்பு மற்றும் அன்வார் இந்த கருத்துக்களை கூறியதற்காக மன்னிப்பு கோருவதற்கு ஒரு சிறப்பு செய்தியாளர் சந்திப்பு நடத்தவும் அவர் கோரியுள்ளார்.
கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் எதிரில் வந்த மற்றொரு வாகனத்தை மோதி விபத்துக்குள்ளானதில் 60 வயது பெண் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இன்று காலை தாசே குளுக்கோர் சாலையில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக பினாங்கு மாநில மீட்புத்துறை தலைவர் ஜான் சகுன் பிரான்சிஸ் தெரிவித்தார். காலை 8:26 மணிக்கு அவசர அழைப்பை பெற்றதும் சம்பவ இடத்திற்கு விரைந்து 3 வாகனங்களில் சிக்கி இருந்தவர்களை மீட்டதாக அவர் கூறினார். 69 வயதான முதியவர் ஓட்டி வந்த புரோடுவா அக்ஸியா வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து புரோடுவா கன்சில் வாகனத்தையும் புரோட்டான் சாகா வாகனத்தையும் மோதியதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. புரோட்டான் சாகா வாகனம் ஓட்டியான 51 வயது பெண் காயங்களுடன் மீட்கப்பட்டதாகவும் 69 வயதான புரோடுவா அக்ஸியா வாகனம் ஓட்டி படுகாயம் அடைந்திருப்பதாகவும் 60 வயதான புரோடுவா கன்சில் வாகனத்தை செலுத்தி வந்த மூதாட்டி சம்பவ இடத்திலேயே பலியானதாகவும் பினாங்கு மாநில மீட்புத்துறை தலைவர் ஜான் சகுன் பிரான்சிஸ் தெரிவித்தார். தனியார் மருத்துவமனைகள் நோயாளிகளுக்கு கட்டண பட்டியல்களை எவ்வாறு சமர்ப்பிக்க வேண்டும் என்பதை நிர்வகிக்கும் ஒரு கட்டமைப்பு இந்த ஆண்டு இறுதிக்குள் இறுதி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விலை வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துவதற்கும் சுகாதார நுகர்வோருக்கு அதிகாரம் அளிப்பதற்கும் மேற்கொள்ளப்படும் பரந்த முயற்சிகளின் ஒரு பகுதியே இந்நடவடிக்கை என்று சுகாதார அமைச்சர் டதஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அமாட் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் வெளியிடப்பட்ட குறிப்பு விலை வழிகாட்டுகளின் அடிப்படையில் தனியார் சுகாதார செலவுகள் மீதான கூட்டு அமைச்சர்கள் குழுவும் மலேசிய தனியார் மருத்துவமனைகள் சங்கமான APHM-உம் மருத்துவமனை கட்டண பட்டியல்களை சமர்ப்பிப்பதற்கான ஒரு தரப்படுத்தப்பட்ட கட்டமைப்பை இந்த ஆண்டு இறுதி செய்து வருவதாக அவர் 2026 APHM சர்வதேச சுகாதார மாநாடு மற்றும் கண்காட்சியில் இதனை தெரிவித்தார். ஜலான் மக்மூர் 7 பகுதியில் அமைந்துள்ள 4 தொழிற்சாலைகளில் ஏற்பட்ட பெரும் தீ விபத்தை கட்டுப்படுத்தும் பணிகள் 24 மணி நேரத்தை கடந்தும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எஞ்சியுள்ள பகுதிகளில் தீயை முழுமையாக அணைக்கும் நோக்கில் தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர். நேற்று காலை சுமார் 6:53 மணியளவில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் 2 ஆடை உற்பத்தி தொழிற்சாலைகள், ஒரு மெழுகுவர்த்தி தொழிற்சாலை மற்றும் ஒரு அட்டைப்பெட்டி தயாரிப்பு தொழிற்சாலை பாதிக்கப்பட்டன. ஆரம்பத்தில் 3 தொழிற்சாலைகளில் மட்டுமே தீ பரவி இருந்த நிலையில் பின்னர் அருகில் இருந்த 4வது தொழிற்சாலைக்கும் தீ வேகமாக பரவியது. இதனால் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் சிரமம் ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஓம்ஸ் அறவாரியத்தின் தலைவரும் மலேசிய அறிவா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜனின் சமூக சேவைகளை ஒருங்கிணைத்து மலாயா பல்கலைக்கழக இந்திய ஆய்வியல் துறையின் தலைவர் முனைவர் ரவீந்திரன் மாரையா எழுதிய அறப்பணி வேந்தர் ஓம்ஸ் பா தியாகராஜன் எனும் நூல் வரும் ஜூலை 30ஆம் தேதி மலாயா பல்கலைக்கழகத்தின் கலை புலத்தில் நண்பகல் 2:30 மணிக்கு வெளியீடு காண்கிறது. பொதுமக்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.